சொல்லுது, தம்பி நீ அந்த துணியை எடுத்துட்டு விலைக்கு போயிடு, என்னை ஏன் வந்து நோண்டுற, நீ என் பக்கத்தில் வராதன்றது அறிவிக்குது. நம்ம மோஸ்ட்டாக ஏன்னா ஒரு காட்டு பகுதிக்கு எங்கன்னா போகும்போது செடிக்குள்ளே இருந்துட்டா தெரியாது. ஏன்னா அதோட இலைய மாதிரியே அதோட உடல் அமைப்பு மாற்றிடும். புரியுதுங்களா? ஒரு அடியிலேருந்து 2 அடி வரையும் ஜம்ப் பண்ணி கடிக்கும். இது கடிக்கிற பொசிஷனில் இருக்குது. புரியுதுங்களா? அது இருக்கிற தலைப்பகுதி இது வரையும் வந்து போகும். இந்த டைப்பில் கடிக்காது. புரியுதுங்களா? அந்த வட்டம் போட்டிருக்க பார்த்தீங்களா, 360 டிகிரி கோணத்தில் பார்க்க தெரியும். 360 டிகிரி விஷுவல் அதுக்கு. புரியுதுங்களா? எந்த டைரக்ஷனில் வேணாலும் கடிக்கும். புரியுதுங்களா? மோஸ்ட்டாக இந்த சுருட்டை விரியன் கடிச்சிட்டா நம்மளோட பிளட்டு வந்து சிறிய உரைய ஆரம்பிக்கும். இதோட கடிச்சிடுச்சுன்னா ஒரு 10-20 செகண்ட்குள்ளே நம்ம பிளட் எல்லாமே கிளாட்டாக மாற்றிடும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், அந்த பிளட்டு மாத்திர பிளட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாற்றிடும். சிகப்பு கலராக இருக்காது, பிளட்டு கெட்டு போயிடும். ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கடிப்பட்ட இடத்த விட்டுட்டு மேல் பகுதியில் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல தூரங்கள் இருக்கோ, ஹோல்ஸ் இருக்கோ, அந்த பகுதியில் தண்ணி வடிகிற மாதிரி பிளட்டு வெளியே வரும். ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட பிளட்டு தான் பாதிக்கப்படும் இதோட விஷம் கடிச்சிட்டா. கடிப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலராக மாறிக்கிட்டே வரும். கட் பண்ணி எடுக்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். 3 மணி நேரம் டைம் கொடுக்கும். 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம மெடிசன் எடுத்துக்கணும். இது 7 குட்டி போடுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது வருஷத்தில் குறைஞ்சபட்சம் 85 குட்டி வரையும் போடும். அதுவும் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே போட்டுரும். எல்லா குட்டியுமே அனைத்துமே விஷத்தோடு இருக்கும், விஷ பல்லுகளோடு இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியான பாம்பு கட்டு விரியன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து கிரைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டிராயிங்கில் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். பிளாக் கலராக இருக்கும், வெள்ளை லைன் இருக்கும். இந்த பாம்பு இங்கே வச்சுருக்கேன், இந்த இடத்துலையே சரௌண்டிங்லேயே இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கொடுத்துருங்களா? நான் காட்டுறேன் பாருங்க. இது ஏன் இந்த இடத்துல டாப் லெவலில் வச்சுருக்கேன்டானா அதோட விஷமும் டாப் லெவலில் இருக்கும்.